சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இந்த பில்டிங் பிளான் எல்லாம் வரைச்சே நான் சொன்னேன் 788 சீட்டுன்னும் போது முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க 788 சீட்டு வைக்க போகிறோம். வெறும் ஜனத்தொகையை வச்சு நம்மளால் பார்லிமெண்ட் சீட்டை டிசைட் பண்ண முடியுமானா பார்லிமெண்ட் சீட்டை டிசைட் பண்ண முடியாது. கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே பிள்ளைக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பிஜேபி அரசாங்கம் இது சம்பந்தமாக ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியான பதிலே என்றைக்கு அவங்க கிளாரிட்டியாக பேசியிருக்காங்க. ஒரு 4 மாநிலம் என்ன சொல்லுதுன்னா வெறும் பாப்புலேஷனை வச்சு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு சொல்லிடுச்சு, நேற்று கர்நாடகா சொல்லிடுச்சு, கூடிய சீக்கிரம் கேரளாவும் தெலுங்கானாவும் சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் என்ன இது என்ன மன்னராட்சியா? நீங்கள் என்ன பேசுறது? இல்லை, வட மாநிலங்களே எதிர்ப்பு இல்லை சார். ஏன்னா வட மாநிலம் எப்படி எதிர்ப்பு இருக்கும்? அதிகம் எம்பி சீட்டு கொண்டு வராங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஏன்னா நாளைக்கு தமிழ்நாடு சவுத்தே எனக்கு தேவையில்லைன்னு வாங்க. எல்லாமே பொய்யா பிரச்சாரம் பண்ணி வச்சு என்ன பொய்? சொல்லி பணம் கொடுக்க மாட்டேங்க சார். இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்றாரு, அண்ணாமலை என்னைக்கு உண்மை பேசியிருக்கிறாரு. எலெக்ஷன் முன்னாடி என்ன சொன்னீங்க? ஜூன் 21 எல்லாம் ஸ்டாக் வாங்குங்க, ஸ்டாக் வாங்கினீங்க நல்லா ப்ராஃபிட் பார்க்கலான்னு பிரதமரும் சொன்னார், அமித்ஷாவும் சொன்னார். ரெக்கார்டு இருக்குது. வீரேந்திர செவாகே ட்வீட் போட்டிருக்காரு. பிரதமர் சொல்லத்தானே நான் ஸ்டாக் வாங்கினேன், 1 கோடி ரூபா போட்டது நீங்கள் 50 லட்ச ரூபா ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ பேசுகிறாருல அண்ணாமலை. வீரேந்திர சேவாக் ட்வீட்டுக்கு பதில் சொல்லு. இல்ல வீரேந்திர சேவாக் சொல்லிட்டார்ல. வீரேந்திர சேவாக் சொல்லிட்டார்ல, என்ன சொன்னாரு? ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது குறைஞ்சதுன்னா மோடி தான் காரணம். அப்ப நீ வாங்கு லாபம்னு எதுக்கு சொன்ன? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டியிருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சி இல்லாமல் மற்ற கட்சிகளும் வந்திருக்காங்க. சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு ராங்கான ஒரு ப்ரொபகண்டாவோட இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலை நீங்கள் தான் சீரியஸாக எடுத்துக்கணும். அண்ணாமலையை சீரியஸாக எடுத்துக்கல. என்றைக்கு அவர் சாட்டையை வச்சு அடிச்சுக்கிறனாரோ அன்னிலேருந்து ஒரு சீரியஸ் பிளேயராகவே நம்ம அண்ணாமலையை கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை பற்றி நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேட்டி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வரும் அப்படின்னு. அது ஒன்றுத்தில் பிபிசிலேயே கொடுத்துருக்கேன். 2001-2 அடுத்த 25 வருஷத்துக்கு இதை பற்றி பேச வேண்டாம்னு தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ 1972 இது தீர்வு காணாத விஷயம். அதனால இப்போ இவங்க தீர்வு காண போகிறதில்ல. அதனால இதில் அவர் இப்போ அதை பேசியிருக்கவே வேண்டாம். பட் இதை நான் எப்போ முதல் வாட்டி பேசணும்போது, எப்போ லோக்சபாவில் அவர் 788 சீட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாரோ அன்றைக்கே இதை நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த பில்டிங் பிளான் எல்லாம் வரைச்சே நான் சொன்னேன் 788 சீட்டுன்னும் போது முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க 788 சீட்டு வைக்க போகிறோம். அந்த சீட்டு ஏங்கிறத இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை. அந்த 788ங்கிற நம்பர் எப்படி வந்ததுன்னு 1971 இன்றைக்கி வரைக்கும் நம்ம பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டபுள்னு சொல்லியிருந்தா கூட அர்த்தம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு பிஜேபி ஒரு ஃபார்முலா போட்டுட்டு அந்த ஃபார்முலாவுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறாங்களே தவிர, இல்லாட்டா கரெக்டாக 540 சீட்டு தான் வச்சுருக்கணும். 544 சீட்டு தான் இருந்திருக்கணும். சீட்டு போட்டப்புறம் தான் அந்த எக்ஸ்ட்ராக்கு நீங்கள் சீட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்க்கணும். அது என்னது? அந்த 788 சீட்டு. அதுங்கிறதுக்கு பதில் தான் இது. தென் மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா இது மாதிரி ஊரெல்லாம் பாப்புலேஷனை குறைச்சிருக்காங்க. எஸ்பெஷலி பஞ்சாபில் டெஃபினட்டாக பாப்புலேஷன் குறைஞ்சிருக்குது. ஹரியானாவெலாம் குறையில, பஞ்சாபில் குறைஞ்சிருக்கு. பஞ்சாபு இது மாதிரி ஊர்லெல்லாம் சீட்டை இன்னும் கம்மி பண்ணுறத ஏற்றுக்கவே மாட்டாங்க. வெறும் ஜனத்தொகையை வச்சு நம்மளால் பார்லிமெண்ட் சீட்டை டிசைட் பண்ண முடியுமானா பார்லிமெண்ட் சீட்டை டிசைட் பண்ண முடியாது. 2026க்குள்ளே இதை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக அரசு முடிவு பண்ணிட்டுறதாக ஒரு செய்திகள் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி 2001 அவங்க டிசைட் பண்ணுறாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் முடியும். அது எல்லா கட்சியும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுறாங்க. 2001 அப்போ 2004 காங்கிரஸ் திறந்துருக்கணும். அது 2001 எல்லாருமே சேர்ந்து தான் இது 2026 வரைக்கும் இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி நார்த்து சவுத்துக்கும் இருக்கிற டிவைடு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் ஆல்ரெடி சவுத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நார்த்து அன்டியூவாக டேக்ஸஸோட அட்வான்டேஜ், தட் இஸ் இங்கே சம்பாதிச்சு வரி பணத்தை நம்ம நார்த்துக்கு கொடுக்குறோம், எங்களுக்கு உரிய வரி பணம் வரலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதில் சவுத்துலேருந்து அந்த
கமிஷனில் கூட சவுத்துலேருந்து ஒரு பெரிய மெம்பர் ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு கிடையாது இந்த ஃபைனான்ஸ் கமிஷனில். அதில் ஸ்டேட்டோட ஷேரை 42லேருந்து 41 ஆக்கணும்னு பேசுகிறாங்க. அப்போ இது என்னன்னா வந்து இப்போ ஆங்கிலேயர் ரூல் மாதிரி வட இந்தியா தென் இந்தியாவை காலனைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே வந்து பிள்ளைக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பிஜேபி அரசாங்கம் இது சம்பந்தமாக ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியான பதிலே என்றைக்கு அவங்க கிளாரிட்டியாக பேசியிருக்காங்க? ஒரு 10 வருஷத்துக்கு இது வரைக்கும் 1931லேருந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சென்சஸ் நடத்தியிருக்காங்க. ரைட்டா? சென்சஸ் ஒரு வருஷம் டிலே பண்ணியிருக்கணும். இது கோவிடுக்காக 2 வருஷம் டிலே பண்ணியிருக்கணும். 2023 ஆரம்பிச்சு நீங்கள் சென்சஸை முடிச்சிருக்கணும்ல. ஒரு வருஷம் சென்சஸ்ங்கிறீங்க. சென்சஸுக்கு இந்த பட்ஜெட்லேயுமே சென்சஸுக்கு தேவைப்பட்ட பணத்தை நீங்கள் ஒதுக்கலை. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க? ராஜ்யசபாவில் பில்லு காங்கிரஸ் கட்சியே பாஸ் பண்ணிடுச்சு, லேடிஸுக்கு சீட்டு ஒதுக்குறோன்னு. நீங்கள் வந்து இதுலேயும் லோக்சபாலையும் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, என்ன சிஸ்டம்மு என்ன ஏதுன்னு உட்காந்து நீங்கள் ஒரு கமிஷன் வச்சா தானே பேச முடியும். ஒரு இடத்துல பாப்புலேஷன் சர்வே நடக்கணும், இன்னொரு இடத்துல இப்போ ஒரு 4 மாநிலம் என்ன சொல்லுதுன்னா வெறும் பாப்புலேஷனை வச்சு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு சொல்லிடுச்சு, நேற்று கர்நாடகா சொல்லிடுச்சு, கூடிய சீக்கிரம் கேரளாவும் தெலுங்கானாவும் சொல்லிட்டோம். அப்போ பாப்புலேஷன் இல்லைன்னா மற்ற என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வச்சுக்க போகிறீங்கிறத யார் டிசைட் பண்ண முடியும்? கான்ஸ்டியூஷனில் எல்லோரும் இருந்தாங்க. ரைட்டா? ஆக்சுவலி எலெக்ஷன் தோற்ற அம்பேத்கரையும் கூப்பிட்டு வச்சு பேசி கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்கே டிராஃப்டிங் கமிட்டிக்கே தலைவராக போட்டாங்க. இப்போ இது வந்து பிஜேபி கட்சி இல்லை, இது அடுத்த 100 வருஷத்துக்கு நம்மளோட தலையெழுத்தை மாற்ற போகிறது. அதுக்கு நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு படித்தவங்களாம் வச்சு உட்காத்தி வச்சு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொன்னால் கூட அர்த்தம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஆளை வச்சு இப்போ 1 நேஷன் 1 எலெக்ஷன் உங்களுக்கு வேணுங்கிற ஆளுங்களாக போட்டுக்கிட்டு நீங்களே ஒரு ரிப்போர்ட் எழுதுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனோட செலெக்ஷனில் நீங்களே ரூல்ஸை மாற்றிக்கிட்டீங்க. சீஃப் ஜஸ்டிஸ் இல்லாமல் ஹோம் மினிஸ்டரை சேர்த்துக்கிட்டீங்க. அதுவும் எந்த மினிஸ்டர் பிரதமர் நினைக்கிறாரோ அவரை சேர்த்துக்கிட்டீங்க. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? டிசன்ட் நோட் கொடுக்குறாரு. சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம அப்பாயிண்ட் பண்ணலான்னு. அது கூட நீங்கள் மதிக்கலை. அப்போ நீங்கள் இது என்ன மன்னராட்சியா? நீங்கள் என்ன பேசுறது? ஸ்ட்ரக்சரே கொண்டு வராம ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நீங்கள் தானே பேசுனீங்க. அமித்ஷா தானே பேசினார், நாங்களா பேசினோம்? டீலிமிட்டேஷன் இல்லை, ஒரு கமிஷன் போடுவோம், கமிஷன் போட்ட அப்புறம் தான் அதை பற்றியே பேச போகிறோம்னு சொல்லலாமே. அதுக்கு எதுக்கு மற்ற மாநிலங்கள் ஏன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணியிருக்கீங்க. 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படி தான் பண்ணீங்க. வட மாநிலங்களே எதிர்ப்பு இல்லை சார். ஏன்னா வட மாநிலம் எப்படி எதிர்ப்பு இருக்கும்? 80 சீட்டுக்கு 160 சீட்டு வாங்கிட்டு போயிடுவோம்ல. அதிகம் எம்பி சீட்டு கொண்டு வராங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஏன்னா நாளைக்கு தமிழ்நாடு சவுத்தே எனக்கு தேவையில்லைன்னுவாங்க. எல்லா ஓட்டும் என்ன வரும்? சீட் எங்கெல்லாம் ஏற்ற போகிறாங்க? உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷில், ஜார்க்கண்டில் ஏற்றுவாங்க. அந்த 5 மாநிலத்தை வச்சு இந்தியாவை ஆட்சி பண்ணலாம் தான் நினைக்கிறாங்க. இது என்னது? இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் வந்து பங்களிப்பு வேணும், ஒரு இடத்துலேருந்து மினிஸ்டர் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 5 ஸ்டேட்டில் மட்டும் 100 out of 100 வாங்கிட்டு மற்ற ஸ்டேட்டெல்லாம் தோத்துதுன்னா கூட நான் தான் ஆட்சியில் இருக்கேன்னு பேசின்னு இருப்பீங்க. இல்லை, இப்போ இப்பயுமே அப்படி தானே இருக்குது. தமிழ்நாடு அப்படி தானே இருக்குது, சவுத் இந்தியா அப்படி தானே இருக்குது. இல்லையே, எங்களுக்கு வஞ்சிருச்சிருக்கீங்களே. எங்களுக்கு உரிய டேக்ஸ் அமௌண்ட்டு கொடுக்கலையே. எங்களுக்கு உரிய டேக்ஸ் அமௌண்ட் கொடுக்கல. ஹிந்தியை எங்கள் மேலே திணிக்க பார்க்குறீங்க. எல்லாமே பொய்யா பிரச்சாரம் பண்ணி வச்சு என்ன பொய்? ஹிந்தி பணம் கொடுக்க மாட்டேங்க சார். அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை என்னைக்கு உண்மை பேசியிருக்கிறாரு? ஸோ அண்ணாமலையோ மோடி டிகிரி எங்கெங்க காட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் நீங்கள் உண்மையாக பேசுகிறாருன்னு தான் சொல்ல முடியாது. உண்மையாக இருந்தால் டிகிரியை காட்டட்டுமே. டிகிரி காட்ட வேண்டாம், அது இராணுவ ரகத்தின்னு அதுக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் எடுக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுங்கள், எல்லா ஸ்டேட்லேருந்து ஆள் போடுங்க. அந்த கமிஷனில் என்னெல்லாம் கண்டிஷன்ஸு, இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒரு மதுவாக எல்லோரும் ஒத்துண்டதுக்கப்புறம் நீங்கள் டீலிமிட்டேஷன் போங்க, சென்சஸ் ஆரம்பிங்க, ஜாதி வரியாக கணக்கெடுங்க. எந்தெந்த ஜாதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் வந்து எவ்வளோ பிராமண ஜட்ஜ் இருக்கான், எவ்வளோ மற்ற ஜட்ஜ் இருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ தான் 75 மாதத்தில் எல்லோரும் படித்தாச்சு. இப்போ நீங்கள் இதெல்லாம் காம்பசிஷன் பார்த்துடலாமே. எந்தெந்த ஆள் எவ்வளோ இருக்கான்,
யார் அது பதவியில் உட்காந்துட்ருக்கான்னு நம்ம பார்த்துருவோம் முதல்ல. இப்போ உங்களுக்கு தான் பயம் இல்லை, அண்ணாமலைக்கு பயம் கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்து காட்டுங்களேன், எந்தெந்த கம்யூனிட்டியில் எவன் ஜட்ஜாக இருக்கான், எவன் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறான், எவன் எந்த போஸ்ட்டில் யார் இருக்காங்க, எந்த ஜாதி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்காங்க, மக்கள் தொகை, அதெல்லாம் எடுத்தப்புறம் நம்ம ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பேசுங்களேன். இல்ல இப்ப தமிழ்நாட்டுல அதிக எம்பி நான் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா நம்மளை அடிமை நாடு மாதிரி நடத்துவாங்க. டெஃபினட்டாக நடத்தும். இன்றைக்கே நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய உரிய பணத்தை கொடுக்கறது கிடையாது. நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியில் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா கடன் வாங்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. சரியாக ஜிஎஸ்டி பணத்தை ஒழுங்காக கொடுக்காம டிலே பண்ணுறீங்க. ஸ்டேட்டோட ஷேர் ஆஃப் ஃபண்ட்ஸை ஒழுங்காக கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் டெஃபிசிட் இவ்வளோ சென்ட்ரல் எவ்வளோ வேணால் கடன் வாங்கிக்கலாம், ஸ்டேட்டு கடன் வாங்கக்கூடாதுன்னு கேரளா ஆல்ரெடி கோர்ட்டுக்கே போயிருக்கு. கடன் வாங்குறதுல நிறுத்துறீங்க, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ கமிஷனில் சொல்கிறீங்க 42% and 41% ஆக்குங்கிறீங்க. இது எல்லாமே அகேன்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது. நான் இத்தனை நாளும் ஹிந்தி படிங்கன்னு 75 வருஷமாக காங்கிரஸும் சொல்லியிருக்கு. ஆனால் என்றைக்குமே காங்கிரஸ் சொல்லலை. பிடிஆர் ஒரு இன்டர்வியூவில் சுற்றி காமிச்ச மாதிரி, நீங்கள் இப்போ ஹிந்தி 3 லாங்குவேஜ் படிக்கலைன்னா உங்களுக்கு பணம் கிடையாதுன்னு சொல்ல, படிங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு அட்வைசரியாக விட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்டேட்டோட டெசிஷன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 3 அந்த என்இபியில் 3 படிக்கலைன்னா உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லத்தான் தான் நம்ம சண்டை வரும். இது மாதிரி பொய்யான பிரச்சாரம் என்ன அவன் தானே சொல்லிட்டப்பா, உங்கள்கிட்ட பொய்னா பணம் கொடுத்தாச்சுன்னு ஒரு ப்ரூஃப் காமிங்க. ஆயில் பாண்டை அடைக்க தான் நாங்கள் ரேட்டு ஏற்றினோம். நாங்கள் பட்ஜெட்லேன்னு எடுத்து காமிச்சேன் எவ்வளோ ஆயில் பாண்டு பெண்டிங்காக இருக்குதுன்னு. ரைட்டுங்களா? இது வரைக்கும் பிஜேபி ஒரு நாளைக்கு உண்மையே பேசினது கிடையாது. அப்போ எதுக்கு எங்கள் பணத்தை பிடிச்சி வைக்கிறீங்க ஸ்டேட்டுக்கு? நீங்கள் என்ன சர்வசிக்ஷா அபியான்னு ஒன்று இருக்குது, அதை பேரை மாற்றி வச்சுருக்காங்க இப்போ ஏதோ எஸ்எஸ்ஏன்னு. அது மூலமாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் என்இபி கையெழுத்து போட்டால் தான் கொடுப்பேன்னு எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காரு. இல்லை என்ன பொய் பிரச்சாரம் இருக்குது? அந்த என்இபியில் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லை புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அந்த ஸ்கீமே வேண்டாம் அம்மா எடுக்கணும். அந்த ஸ்கீமுக்காக தான் அந்த அமௌண்ட்டே ஒதுக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. இல்லை இல்லையே இல்லை. சர்வசிக்ஷா அபியான் ஒழுங்காக படிங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் பிஜேபி கவர்மெண்ட்லேயும் அதான் வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் வந்தது. டீச்சர் சம்பளம் கொடுக்கறதுக்காக மட்டும் கொடுங்க. ஸ்டேட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒரு பென்சிலில் 2 குழந்தைங்களும் உட்காந்த மாதிரி ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோவை போட்டு ஸ்கூல் கட்டத்துக்காக கலெக்ட் பண்ண வேண்டிய ஃபண்ட்ஸ் அது. ஹிந்தி படிக்கிறதுக்காக கலெக்ட் பண்ணல. இது வந்து ஒரு சர்சார்ஜு. அந்த சர்சார்ஜ்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் பங்கு கொடுக்கணும். அவன் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டணும். இது 30 வருஷமாக ஆல்ரெடி இருக்குது. அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீ ஹிந்தி படித்தா தான் பணம் கொடுப்பேன்னு சொன்னால், அப்போ இப்போ என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஹிந்தின்னு சொல்ல, நீங்கள் எந்த பாஷை வேணால் படிக்கணும். நான் எதுக்கு 3 பாஷை படிக்கணும்? எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் படிச்சுக்கிறேன். ஹிந்தி படிக்கணும்னு நீங்கள் நான் போய் ஹிந்தி நார்த் இந்தியாவில் பிழைக்கணுன்னா நான் ஹிந்தி படிச்சுட்டு போகிறேன். 3 மாதத்தில் படிக்க போகிறேன். இல்லாட்டா எனக்கு இஷ்டம் இல்லை, நான் படிக்கலை. அப்போ நான் என்ன கேட்குறேன், பீகாரில் எப்படின்னா ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இல்லை தெலுங்கு சொல்லி கொடுத்தீங்களா, இல்லை கன்னடா சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நாங்கள் தான் இந்த ஹிந்தியை படிக்கணும்னு என்ன அவசியம்? நீங்கள் ஹிந்தி படின்னு அறிவுரை சொல்லுங்கள். வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட். அதை தான் நம்மளும் சொல்கிறோம். கம்பல்சரி ஆக்காதீங்க. ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்றைக்குமே சொல்ல. பசங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ படிச்சுட்டு போட்டோன்னு. இல்லை அதான் 3வது மொழி கொண்டு வந்துட்டா அது ஹிந்தி ஆயிரும். அதனால அப்போ ஹிந்தி தானே வந்து வேண்டாம், அதுதான் தமிழ்நாடு அப்படி இல்லை. கரெக்டு. ஏன்னா இப்போ நான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டேன்னா எனக்கு எல்லாம் ஹிந்தி டீச்சர் தான் இருப்பான், எனக்கு தெலுங்கு டீச்சர் இருப்பான், அசாம் டீச்சர் வருவான். எந்த ப்ரைவேட் ஸ்கூல் 2 பேர் இப்போ ஸ்கூலில் 10 பேர் இருக்கான், 4 பேர் ஹிந்தி படிக்கிறான், 3 பேர் தெலுங்கு படிக்கிறாங்கிறான், 2 பேர் மலையாளம், அசாமீஸ் படிக்கிறாங்கிறான். அவங்களாம் டீச்சர் வைக்க முடியுமா? அப்படின்னா நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஹிந்தியை திணிக்கிறதுக்கு தான் இந்த ரூட்டு போடுறீங்க. எதுக்கு கேட்டா அதை கொண்டு வர்றதுக்கான மாணவர் கேட்கலையே. மாணவர் என்ன கேட்குறான், நீ அதுக்கு காசு இருக்கிறதுக்கே நீ காசு கொடுக்கல, அதுக்கப்புறம் நீ கொண்டு வருவேன்னு நீங்கள் எங்கே காசை கொடுத்தியா? இது வரைக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலையே. அந்த ரயில்வே கொடுக்கறதுக்கு, அந்த மெட்ரோ கொடுக்கறதுக்கே எவ்வளோ விரல விட்டு ஆட்டினீங்க. கோவிடுக்கு வேக்சின் கொடுக்க வேண்டிய காசை நீ வந்து என் ஃபோட்டோவை கோவிட் வேக்சினை போட்டால் தானே கொடுப்பேன்ன. இது ரெக்கார்டே இருக்குது இல்லை. கோவிடு மொத்தம் செத்துன்னு இருக்கிறான், வேக்சினில் என் ஃபோட்டோ போட்டால் தான் கொடுப்பேன்னு சொல்லிடுற கவர்மெண்ட் தானே இது. பிஎம் கேர்ஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ண, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணன்னு கணக்கு கொடுத்தியா? பிஎம் கேர்ஸ் கணக்கு இல்லை,
பிரதமர் டிகிரி பற்றி கேஸ் போட்டு வச்சிருக்கிற, என்னது ஒழுங்காக பேசியிருக்கிற இது வரைக்கும். இங்கேருந்து அப்புறம் அங்கே போனால், வெளிநாட்டுக்கு போனால் இந்தியர்கள்லாம் அங்கேயே வந்து ஸ்பான்டேனியஸாக வெல்கம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா, ஒருத்தர் ஆர்டிஐயில் போட்டு எடுத்துருக்கிறாரு. இங்கேருந்து நம்ம கவர்மெண்ட் பணத்தை செலவு பண்ணி வெளிநாட்டில் ஆள் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எலான் மஸ்கை எந்த கெப்பாசிட்டியில் பார்த்தார் அவர்? ட்ரம்ப் சொல்லிட்டாரு அவர் கவர்மெண்ட் கெப்பாசிட்டியில் நாங்கள் பார்க்க சொல்லன்ட்டார். ஒரு தேசிய பிரதமர், ப்ரைவேட்டாக பார்க்குறேன்னா தனியாக பாரு. பிரதமர், நான் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரு, மினிஸ்டரு, ஃபுல்லாக ஒரு ப்ரோட்டோக்காலில் உட்காந்துட்டுருக்கான் ஒரு சைடில். ஒன்று எலான் மஸ்க்கு, அவன் பொண்டாட்டி கூட கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஆயா, 4 குழந்தைங்களை பார்க்குறது தான் இந்திய பிரதமரோட வேலையா? அப்போ இந்திய பிரதமரோட வேலையை கௌரவத்தையே குறைச்சவங்க நீங்கள். நேரு பார்த்தாரா, இல்லை வாஜ்பாய் பார்த்தாரா, யார் பார்த்தா? மொராஜி தேசாய் பார்த்தாரா? இல்லை, உலக நாடுகள் ஃபுல்லாக வந்து பிரதமர் மோடியை வந்து அது நீயா சொல்கிறது தானேப்பா. எலான் மஸ்கை நீ எதுக்கு பார்த்த? நீ ட்ரம்ப்பை பார்க்கல. ட்ரம்ப்பை பார்த்தா ஒத்துக்கலாம். எலான் மஸ்கை எந்த விதத்தில் பார்த்த? தப்பு தான். எனக்கு ஒரு ப்ரைவேட் சிட்டிசனை நீ தனியாக 4 எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியலும் வச்சு ஏன் பார்த்த? இல்லை, எலான் மஸ்க் சாதாரண ஆள் தானே அவர் சொல்கிறார், நான் சொல்லலையே, ட்ரம்ப் தானே சொல்கிறாரு. நீ சாதாரண ஆளு சொல்லணுமா, இல்லை ட்ரம்ப் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? கவர்மெண்ட் சார்பாக நான் பார்க்க சொல்லங்கிறாரு. அப்போ யார் சார்பாக பார்த்து நீ? அப்புறம் இங்கே சொல்கிற நான் 15% டியூட்டி குறைப்பேன்னு. ஏன் குறைக்கிற? இத்தனை நாள் 100% இருந்த கார் டியூட்டியை நீ ஒரு தனி நபராக போய் பார்த்துட்டு வந்துட்டு அவர் கம்பெனிக்கு மட்டும் 15% டியூட்டி குறைக்கிறேங்கிற. இதெல்லாம் பார்க்கும்போது நீ உண்மையை பேசுவேன்னு எப்படி நம்புறது? நீ ஜான்வரியில் இப்போ எல்லா இடத்தையும் ரெக்கார்டு இருக்குது. எலெக்ஷன் முன்னாடி என்ன சொன்னீங்க? ஜூன் 21 எல்லாம் ஸ்டாக் வாங்குங்க, ஸ்டாக் வாங்கினீங்க நல்லா ப்ராஃபிட் பார்க்கலான்னு பிரதமரும் சொன்னார், அமித்ஷாவும் சொன்னார். ரெக்கார்டு இருக்குது. இன்றைக்கி எந்த முகூர்த்தத்தில் சொன்னாரோ அதுக்கு 2 மாதத்துலேருந்து மார்க்கெட் இறங்கி இன்றைக்கி எல்லாருக்கும் நஷ்டத்தில் இருக்குது. நான் அவருக்கு ரொம்ப லாயலாக இருக்கிற வீரேந்திர செவாகே ட்வீட் போட்டிருக்காரு. பிரதமர் வந்து சொல்லத்தானே நான் ஸ்டாக் வாங்கினேன், அதுலேருந்து 1 கோடி ரூபா போட்டேன். அவர் போட்ட சமயத்திலே 20% இறங்கிடுச்சு. இன்றைக்கி அதுலேருந்து இன்னொரு 30% இறங்கிடுச்சு. 1 கோடி ரூபா போட்டது நீங்கள் 50 லட்ச ரூபா ஆகிடுச்சுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல இவ்வளோ பேசுகிறாருல அண்ணாமலை, வீரேந்திர செவாக் ட்வீட்டுக்கு பதில் சொல்லு. இல்லை வீரேந்திர செவாக் போய் சொல்கிறான்னா? பிரதமர் போட்டதா அவர் ட்வீட்டில், பிரதமரோட ட்வீட் இப்போ நீங்கள் வந்து நேஷ்னலைஸ் பேங்க் ஷேர்ஸை வாங்கினா நல்லாயிருக்கும், நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு. அங்கேருந்து இங்கே 40% விழுந்துச்சு. 100 ரூபா ஷேர் 60 ரூபா ஆகிடுச்சு. பிரதமர் அதுக்கு அண்ணாமலை இப்போ பிரதமர் உண்மையை பேசினாரா போய் பேசினாரா? எல்லாம் ஸ்டாக் வாங்குங்க, ஸ்டாக் வாங்கினா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிரதமர் சொன்னார், ஹோம் மினிஸ்டர் சொன்னார். போட்டவன்னா வெள்ளத்துண்டை போட்டு உட்காந்துன்னு இருக்கிறான் இன்றைக்கி தலையில். அது வந்து பிரதமர் அப்போ உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரா? நீங்கள் ஸ்டாலின் சார் பொய் சொல்கிறாருங்கிறீங்க. இப்போ பிரதமர் சொன்னது எல்லா வீடியோலையும் போட்டு காமிச்சுன்னு இருக்கிறான், ஸ்டாக்கெல்லாம் வாங்குங்கன்னு. எலெக்ஷன் கேம்பெயின் போது சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதோட மோசமாக போயிடுச்சு மார்க்கெட்டு, கோவிட் லெவலுக்கு போயிடுச்சுங்கிறாங்க. இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? பிரதமர் உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரா? ஆதாரபூர்வமாக தான் சொல்லியிருக்கேன். வீரேந்திர சேவாக் சொல்லிட்டார்ல. என்ன சொன்னார்? நீங்கள் என்ன கேட்குறீங்க? அண்ணாமலை என்ன சொன்னார்? நாங்கள் பொய் பேசுகிறோன்னு. வீரேந்திர சேவாக் வச்சு நீங்களே சொல்லிட்டீங்க அவர் சொல்லிட்டார் இல்லைன்னு. டிவியில் இருக்குது, ஷேர் வாங்கு லாபம் சம்பாதிக்கணும்னு பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு, அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி நிதர்சனம் உண்மை, எல்லாரும் வாங்கினவெல்லாம் நட்டத்தில் இருக்கான்னு. ரைட்டா? அப்போ நீ வாங்கு லாபம்னு எதுக்கு சொன்ன? இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரதமர் இருந்திருக்காங்க? எவ்வளோ பிரதமர் இருந்திருக்கு? 10க்கு மேலே பிரதமர் இருந்திருப்பாங்களா? எந்த பிரதமராவது இது மாதிரி பேசியிருக்கிறாரா? எந்த பிரதமராவது இது மாதிரி பங்குச்சந்தையில் காசு வாங்குங்க, சம்பாதிக்கலாம், குதிரை பேரத்தில் போடுங்க, காசு சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்களா? காமிங்க, நான் பார்க்குறேன். நீங்கள் தான் பொய்ன்னு நான் பேசலை, நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். இன்னும் ரொம்ப டீசெண்டாக பேசணும்னா அவர் கணக்கு தெரியாமல் சொல்லிட்டாரு. அப்போ அவர் கணக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாரா? பிரதமர் மோடிக்கு கணக்கு தெரியாது அப்படின்னு சங்கர் சொல்கிறார். அண்ணாமலை ஒத்துக்கொள்கிறார். பிரதமர் மோடிக்கு கண்டிஷனே அப்படி இல்லையே, நீ தானே சொல்கிற. ரெக்கார்டு இருக்குது, என்டிடிவியில் சொல்லியிருக்கிறாரு. என்டிடிவி அவர் நண்பர் அதானி கம்பெனி. நான் அவனை போட்டு காட்டுறேன். அப்போ உண்மைக்கு புறம்பாக பேசுறது பிஜேபி ஆளுங்களுக்கு. உண்மைக்கு மார்க்கெட் இறங்கிடுச்சா? லாபம் இல்லைல்ல, மக்களுக்கு நட்டம் தானே. அப்போ அது உண்மைக்கு புறம்பாக தானே பிரதமர் பேசியிருக்கிறாரு. அப்போ உண்மைக்கு புறம்பாக பேசுகிறது பொய் தானே. அப்போ யார் பேசினாங்க? இது மாதிரி ஸ்டாலின் ஒரு இடத்துல பொய் சொன்னார்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க, டிவியில் காட்டுங்க. ஸ்டாலின் இது மாதிரி ஸ்டாலின் சார் இது மாதிரி பேசியிருக்கிறாரு.
பிடிஆர் இது மாதிரி பேசியிருக்கிறாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடுல இப்படி பேசியிருக்கிறார். தென்னம் அது தென்னரசு. பேசினா நம்ம இன்னொரு பெரிய விவாதத்துக்கு எடுத்து இருங்க சார், நீங்கள் அவங்க வந்து மோடி என்ன டிவியில் சொல்லணுமோ அதை சொல்லுங்க. அது இப்போ டிகிரியே காட்ட மாட்டேங்கிறீங்க. ஸ்டாக் மார்க்கெட் விஷயத்தில் உண்மைக்கு புறம்பா பேசியிருக்கிறார். எலான் மஸ்கை ஏன் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேங்கிற. இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வா. அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு பதில் சொல்கிறோம். இவ்வளோ நீங்கள் பொய்ங்கிற வார்த்தையை அண்ணாமலை சொன்னதுனால 3 விஷயம் சொல்கிறேன். டிகிரி காட்ட மாட்டேங்கிற, எலான் மஸ்கை ஏன் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேங்கிற, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்லலை, வீரேந்தர் சேவாக்கு ட்வீட்டுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லலை. கரெக்டாக? இதுக்கெல்லாம் சொல்லுங்கள். அதுக்கு இதெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பாக நடந்த விஷயங்களை நான் அடுக்கின்றே வந்திருக்கிறேன். ரைட்டா? அதுக்கப்புறம் அத்வானி மேலே அங்கே கேஸ் இருக்குது. அமெரிக்கா கவர்மெண்ட் அஃபிஷியலாக கேட்டுடுச்சு. இவர் போயிட்டு வந்தப்புறம் இவர் மேலே வாரண்ட்டு வைக்கிறதுக்கு, பிடி வாரண்ட் கொடுக்கறதுக்கு எங்களை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அப்புறம் கேட்டால் அது பர்சனல் மேட்டருங்கிறாரு. அது எப்படிங்க, ஒரு ஆள் தப்பு பண்ணியிருக்கான், வாரண்ட்டு சர்வ் பண்ணுங்கங்கிறாரு. பிரதமர் அது எப்படி பர்சனல் மேட்டருங்கிறாரு? அவர் என்ன குடும்பஸ்தனா, நான் நண்பரா, யார் அவர்? அப்போ ஏன் இது நிஜி மாமலாங்கிறாரு? நிஜி மாமலானா ஹிந்தியில் பர்சனல் மேட்டர்னு பேர். அப்போ அதானி அவரோட பர்சனல் மேட்டர்னு அவரே பேசியிருக்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட் வாங்குன்னு சொல்லி மக்கள் இன்றைக்கி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. எலான் மஸ்கை ஏன் பார்த்தேன்னு சொல்லலை. டிகிரிக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு டிவர் நின்றுட்டுருக்கிறாரு அட்வொகேட் ஜென்ரலு. இதெல்லாம் உங்கள் ரெக்கார்டு. எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து நீங்கள் 3 லாங்குவேஜ் பாலிசி இல்லைன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உங்கள் ரெக்கார்டில் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் சார் போய் பேசுகிறாரு, ரேவந்த் ரெட்டி போய் பேசுகிறாருன்னு எதுக்கு சொல்கிறீங்க? ஓகே, நம்ம அண்ணாமலைகிட்ட கேட்போம். அண்ணாமலை இதுக்கான பதில் அண்ணாமலை உங்களுக்கு பேட்டி கொடுப்பாரா முதல்ல? இதை நீங்கள் கேட்டால் அவர் பதில் சொல்லுவாரா? சேலஞ்ச் வைக்கிறேன். இங்கே ஷேர் மார்க்கெட்டில் வந்தவங்களெல்லாம் நான் லிஸ்ட்டு போட்டு அவர் வீட்டுக்கு அனுப்புகிறேன். அவர் பாவம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறார். ராஃபல் வாட்ச் வாங்கி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறார். இன்னும் பில்லு கொடுக்குறாரு அவர் பேரில். அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு வர பணத்தை. ஓகே, என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். நாங்கள் காங்கிரஸ்ஸு. ஸோ காங்கிரஸ் எனக்கு கடைசி வரைக்கும் பார்த்தபோது ஒரு தேசிய கட்சி. நான் தேசியவாதி. நான் திராவிட கட்சியில் இல்லை, நான் தேசியவாதி. தேசிய காங்கிரஸில் இருக்கிறவன். எல்லாருக்கும் சமம்ங்கிறது தான் காங்கிரஸோட. ராகுல் காந்தி இது வரைக்கும் இது சம்பந்தமாக எதுவுமே பேச. அதான் ரேவந்த் ரெட்டி பேசிட்டார், சித்தராமையா பேசிட்டார்ல. மாநிலத்துக்கெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருப்போங்களா? சித்தராமையா காங்கிரஸ்காரர். மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு, தேசியத்துக்கு எங்களுக்கு வரைச்சா நாங்கள் பேசுவோம். நீங்கள் அதுக்கு தான் கமிஷன் போட்டு கூப்பிடுங்க எங்களை பேச. வட மாநிலத்தில் இருக்காரு, அதனால இதை பற்றி பேச. அப்படி இல்லையே, வயநாட்டில் ஜெயிச்சார்ல. இப்போ வயநாட்டில் அவங்க சிஸ்டர் காந்தி குடும்பம் எல்லா ஊர்லேயும். இந்திரா காந்தி சிக்மங்களூரில் ஜெயித்தாங்க, மேதக்கில் ஜெயித்தாங்க. இந்திரா காந்தி சிக்மங்களூருங்கிற ஊரில் ஜெயித்தாங்க, மேதக்குங்கிற ஊரில் ஜெயித்தாங்க. பெல்லாரியில் சோனியா காந்தி ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வயநாட்டில் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி. எங்களுக்கு எல்லாமே சமம். நார்த்லேயும் நிற்போம், சவுத்துலேயும் நிற்போம். நாங்கள் மாதிரி பயந்து வெறும் ஹிந்திக்காரன் ஊரில் மட்டும் நின்றுட்டு தென் மாநிலத்தை ஆட்சி செய்ய மாட்டோம். இந்திரா காந்தி சொன்னாங்க 67 நான் என் பணத்து மேலே தான் ஹிந்தியை திணிப்பாங்கன்னு. நாங்கள் சொல்கிறோம் காங்கிரஸ் பணத்து மேலே தான் நீங்கள் ஹிந்தியை திணிக்க முடியும். மக்கள் வேணால் ஹிந்தி படிக்கட்டும், மக்கள் வேணான்னா ஹிந்தி படிக்க வேணாம். ரைட்டா? தமிழ்நாடு மக்கள், சவுத் மக்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இது டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி சாஃப்ட்வேர் கேபிட்டல் நம்ம தான். இன்றைக்கி இந்தியாவுக்கு இவ்வளோ இன்றைக்கி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருதுன்னா இந்தியானாலும், கேரளானாலையும், தமிழ்நாடுனாலையும், கர்நாடகானாலையும், ஆந்திர பிரதேஷ்னாலையும் தான் வருது. எங்கள்கிட்ட வந்த டாலர்லாம் வச்சு தான் நீங்கள் விற்று இன்றைக்கி ரூபாவை காப்பாற்றிட்டு இருக்கீங்க. நாங்கள் சம்பாதிச்ச டாலரை விற்று தான் நீங்கள் இன்றைக்கி ரூபாவை காப்பாற்றுறீங்க. யார் சம்பாதிச்ச டாலரு? ஹிந்திக்காரன் சம்பாதிச்ச டாலர் அது. யூபியிலன்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி சொல்லு. ஃபேஸ்புக் ஃபுல்லாக இருக்குது எப்படி இங்கிலீஷ் சொல்லித்தராங்க ஹிந்தியில். பீகார்லேயும் யூபியிலையும் எப்படி ஹிந்தி சொல்லித்தராங்கன்னு இருக்குது ஃபேஸ்புக்கில். அதை எடுத்து அண்ணாமலை போட்டு காமிங்க. நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். Taste the Daily.